ஸ்ரீ சக்கரம் அன்பர்களே, உங்களுக்கு தை திருநாள் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். இப்பொழுது மேஷ ராசி முதல் மீன ராசி வரை இந்த தை மாத பலனை பார்ப்போம். இப்பொழுது இந்த தை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் தை மாதத்தில் கிரகங்களுடைய பலன்கள், தை மாதத்தில் இருக்கின்ற கிரகங்கள் அனைத்தும் என்ன பலனை கொடுக்கின்றன என்பதை பார்ப்போம். தை புத்தாண்டு, இது ஒரு புத்தாண்டு சொல்லுவோம் நம்ம, தை புத்தாண்டு. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா? அதனால் இந்த தை திருநாள் இந்த வருடம் 2024 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பிறக்கிறது. இந்த ஜனவரி 15ஆம் தேதி முதல் இந்த தை மாதம் 29 நாட்கள், தமிழ் வருடத்தில் தை மாதம் 29 நாட்கள். அந்த 29 நாட்கள் முழுவதுமாக நமக்கு அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்கும், எவ்வாறு உள்ளது என்று பார்ப்போம். இந்த சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம், மக நட்சத்திரம், பூர்ண நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். மக நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு நல்ல நாட்கள் சொன்னோம்னா 7ஆம் தேதி, 19ஆம் தேதி, 22ஆம் தேதி காலையில் 7:30 வரைக்கும் தான். அப்புறம் 28ஆம் தேதி. அடுத்தது பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் அப்படி சொன்னோம்னா 10, 18, 25, 10ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி. நான் சொல்கிற தமிழ் தேதி தான் சொல்கிறேன். அப்புறம் உத்திர நட்சத்திரம். உத்திரம் 1ஆம் பாதம் வரும், சிம்மராசிக்கு வரும். 7, 19, 25, 28. 7, 19, 25, 28 இந்த தேதிகளை நீங்கள் சுபகாரியம் பண்ணலாம். இந்த சிம்மராசிகா அன்பர்களுக்கு என்ன சந்திராஷ்டமம் எப்போ வருது அப்படின்னா, அதாவது தை மாதம் 1ஆம் தேதி, தை மாதம் எடுத்தோம்னா 1ஆம் தேதி இரவு 12:27க்கு, தை மாதம் ஆரம்பத்தில் தை 1ஆம் தேதி இரவு 12:37க்கு ஆரம்பித்து தை 3ஆம் தேதி இரவு 3:33க்கு முடியுது. அதாவது தை மாதம் 1ஆம் தேதி தை மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தை மாதம் கடைசி நாள் 29ஆம் தேதி அன்றைக்கி காலையில் கொஞ்சம் சந்திராஷ்டம் இருக்குது சிம்மராசிக்கு. ஏன்னா சிம்மராசிக்கு ஆரம்பித்து தையில் ஆரம்பித்து தையில் முடியுது உங்களுக்கு. அதனால் தை 1, 3 வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க.